ங்க இன்னைக்கு அம்மா சமையல்ல நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். 4 கிலோ அரிசி போட்டு நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு 6 கிலோ கோழிக்கறியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். முதல்ல கோழிக்கறியை 6 கிலோவை அலசி அதுல மஞ்சத்தூள் தயிர் ரெண்டுத்தையும் போட்டு கறியை நம்ம ஊற வச்சு வச்சிடணும். அடுத்து 2 கிலோ வெங்காயத்தை அரிஞ்சு நம்ம அதை தனியா வச்சுக்கணும். அடுத்து தக்காளி 1.5 கிலோ தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 25 பச்சை மிளகாய் நம்ம காம்பை நீக்கி எடுத்து தனியா வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம 3 புதினா கட்டு, 1 கொத்தமல்லி கட்டு, இது 3 புதினாவையும் கொத்தமல்லியும் சுத்தம் பண்ணி அதை தனியா நம்ம பிரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், அடுப்பு ரெடி பண்ண போறோம். இப்பெல்லாம் நம்ம வீட்டுங்கள்ல எல்லார் வீட்லயும் சிமெண்ட் தர, அதனால நம்மளால எங்கேயுமே அடுப்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஆனா நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஆத்து மணலோ இல்ல எம்சாண்டலோ அடுப்புல கொட்டி நம்ம அதுக்கு மேல அடுப்பை வச்சு அதுல விறகு வச்சோம்னா அது வெடிக்காது, எதுவும் சூடும் ஏறாது, தரையும் சூடு ஏறாது. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டபராவை தூக்கி அதில் மேல வச்சு சமையல ஆரம்பிக்க போறோம். டபரா எடுத்து வச்சாச்சு. அப்பா நல்லா டபரா சூடு ஏறியாச்சு. ஏறினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எண்ணெய் ஊத்த போறோம். 1.25 லிட்டர் எண்ணெய் நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு குறையனாலும் விட்டுக்கங்க, இல்ல இதுக்கு மேல வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கங்க. 1.25 லிட்டர் எண்ணெயும் ஊத்தியாச்சு. நல்லா எண்ணெய் சூடு ஏறிடுச்சா? சூடு ஏறிடுச்சு. இப்போ அந்த எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் அதுல நான் சேர்க்க போறேன். சேர்த்தாச்சு. புதினா கொத்தமல்லி இது நல்லா ஒரு 3 கை வரும். அந்த 3த்தையும் இதுல சேர்த்துடுறோம். 3வது சேர்த்துச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கணும். எப்பவுமே பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அந்த வாசனை வந்தாதான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ புதினா சேர்த்தாச்சு. புதினா நல்லா வதங்கிடுச்சு, தெரியுதுங்களா? பாக்குறீங்கல்ல நீங்களே. இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு விழுது 400 கிராம் சேர்த்திருக்கேன் நான். இஞ்சி 200 கிராம், பூண்டு 200 கிராம் சேர்த்திருக்கேன். இதை இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இது வதங்கி நல்லா வரும்பொழுது இந்த தக்காளி எடுத்து இதுல சேர்க்கணும். ஆனா தக்காளியை நம்ம வெறுமனே சேர்க்க கூடாது. தக்காளியில காரம், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் 3மே சேர்த்து நான் தக்காளியை கையாலேயே ஒரு பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ இந்த தக்காளியை அதுல சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்த உடனே இதை நல்லா வதக்கணும். வதக்கி வரும்போதே அந்த தக்காளியில இருக்க காரம் பிரிஞ்சு வருது பாத்தீங்களா? என்ன ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களா, இந்த பிரிஞ்சு வருது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த கோழிக்கறியை இதுல சேர்க்க போறோம். ஆனா கோழிக்கறியை தண்ணியே எடுத்துட்டு வெறும் கோழிக்கறியை மட்டும் நம்ம சேர்த்தாச்சு. என்ன அழகா இருக்கு பாருங்க, கலர் பார்க்கும் போதே அப்படியே ஆசையா இருக்கு சாப்பிடலாமான்னு. இப்போ தயிர் சேர்த்துருக்கோம். இதுல நான் 1/2 லிட்டர் தயிர் சேர்க்கிறேன். பாத்தீங்களா, 1/2 லிட்டர் தயிர் ஊத்திட்டேன். இதுக்கு அடுத்து கொஞ்சம் வதக்கி முடிஞ்ச உடனே அந்த 3 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சா? இப்போ இதை நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட தண்ணி ஆட் பண்ண போறேன். எப்பவுமே நான் தண்ணி தனியா சூடு பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணியை நான் சூடு பண்ணி வச்சிடுவேன். சூடு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரம் அரிசி போட்டா சீக்கிரம் வெந்துடும். அப்போ அந்த 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் அரிசி கணக்கு வச்சு தண்ணியை தனியா சூடு பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை இதுல சேர்த்துட்டோமா? இப்ப பாருங்க, உடனே கொதி வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ மூடி வைப்போம். கொதி வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி அடங்கிடுச்சு, தண்ணி சுண்டி இருக்கு. இப்போ அரிசியை நம்ம அதுல ஆட் பண்ணிடுவோம். தண்ணி இல்லாம நம்ம இதுல அரிசியை போட்டுட்டோமா? இப்போ நல்லா கொதிக்கட்டும், மூடிடுவோம். அந்த மூடியை வச்சாச்சுங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்ப திறந்து பாருங்க, தண்ணி நல்லா சுண்டி இருக்கு இல்லைங்களா?
இடத்துல எடுத்தீங்கன்னா என்ன கட்ட நம்ம மேல டம் போட போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த அடுப்பு மேல அந்த ட்ரம் மேல இருக்க தட்டை மூடிட்டோம் இல்லைங்களா, அதுல இந்த நெருப்பாளி இப்ப நம்ம கொட்ட போறோம். கொட்டிட்டோம். முடிஞ்சிடுச்சுங்களா? கொட்டியாச்சுங்களா? பரப்பி வச்சுட்டோமா? இப்ப அடுப்பு கீழேயும் நெருப்பு இருக்கா, மேல ட்ரம் மேலேயும் நெருப்பு இருக்கா? இப்ப இந்த 2 நெருப்புலதான் இந்த அரிசி வேக போகுது. முடியாச்சு. சைலண்டா அடுப்பை விட்டுடுவோம். அப்பா 1/2 மணி நேரம் ஆகட்டும். போதும். அது எங்கேயோ ஒண்ணுதானே இருக்கணும், ஏன் ஊத்துறீங்க? இந்த நெருப்பு திறந்தா திறக்கலாம். அப்பா என்ன அழகா வந்துருச்சு பிரியாணி. தண்ணி ட்ரை ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இத கிளறி பார்ப்போம் எப்படி பிரியாணி வந்திருக்கு. அழகா இருக்கு பாத்தீங்களா? நம்ம கலரும் போதே கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த வாசனை அப்படி ஒரு மனமா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி ட்ரை பண்ணி